வெல்கம் டு TNPSC டெவலப்பர் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா. ஸோ யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் 2A மீன்ஸோடைய யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான நோட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ 30 கொஸ்டின் வந்து யூனிட் 2லேருந்து வரும். நம்ம இந்த யூனிட் 2 வந்து நம்ம வந்து ஒரு 4-5 கிளாஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிளாஸுடைய நோட்ஸாக தான் நம்ம வந்து பிடிஎஃபாக கம்பைல் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ வேறு எந்த எக்ஸ்டர்னலாக அடிஷ்னலாக நோட்ஸ் அது எதுவும் இருக்காது. கிளாஸில் என்ன எடுத்தோமோ அதுதான் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து நோட்ஸாக கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் பார்ட்டில் வந்து ப்ரியாம்பிள் இருந்து கடைசியாக 73rd 74th அமெண்ட்மெண்ட் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதனால் இந்த பார்ட் வந்து நம்ம நோட்ஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ நோட்ஸில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 லாஸ்ட்டாக வந்து இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த டாபிக் இந்த சிலபஸ்க்கான நோட்ஸை தான் நம்ம வந்து கிளாஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த கிளாஸ் எடுத்த அந்த நோட்ஸை தான் இப்போ வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து இதில் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 94 தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் சின்ஸ் 1990 சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து கவர் ஆகியிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் இருந்து 73rd 74th அமெண்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து நமக்கு நோட்ஸில் கொடுத்துருக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 94 வந்து ஸ்கீம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கவர் ஆகிருக்கும். இந்த செகண்ட் பார்ட் மட்டும்தான் நோட்ஸில் இருக்கோங்க சரிங்களா. அதான் வந்து சொல்ல போகிறோம். நம்ம நோட்ஸ் வந்து ரேட் வந்து 29 rupees. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நோட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 94, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நேச்சர் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் சேலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய ஸ்பெஷலைஸ் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் சின்ஸ் 1990. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 112 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம இதில் கிளாஸில் போட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தமிழில் கொடுத்துருப்பேன். தமிழில் வந்து என்னன்னா எல்லாமே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் தமிழில் சரிங்களா. ஸோ தமிழ் வந்து 100% வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ ஒரு சில இதில் மீனிங் வந்து கரெக்டாக கன்வே ஆகாமல் இருக்கலாம். பட் இதுவே வந்து ஷார்ட் நோட்ஸாக தான் நமக்கு வந்து கீவேர்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் அது வந்து கீவேர்ட் பார்த்தோம்னாலே நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அது ஏன் அந்த கீவேர்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக கரெக்ட் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸுமே வந்து அங்கே கொடுத்து மீனிங் வராது சரிங்களா. ஸோ ஷார்ட் நோட்ஸாக இருக்கிறதுனால கூகுள் டிரான்ஸ்லேட் கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல அந்த மீனிங் கரெக்டாக கன்வே ஆகாத மாதிரி இருக்கும். பட் இப்போ நீங்கள் படிச்சிருக்குன்றதுனால ஆல்ரெடி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸை பார்த்தாலுமே மீனிங் வந்து புரியும் சரிங்களா. ஸோ அதனால நான் ஏன் முன்னாடி சொல்கிறேன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ தமிழில் இதே டாபிக் தான். ஸோ இங்கே கிளாஸில் கொடுத்தேன், அந்த 6 கிளாஸில் கொடுத்தேன் அதே டாபிக் தான். பஞ்சாயத்து சட்டம், தமிழ்நாடு நிர்வாகம் அமைப்பு செயல்பாடு, தமிழ்நாட்டு நிர்வாகத்தினுடைய முக்கிய அம்சங்கள், மின் ஆளுமை, சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் ஏஜென்சிஸ், 1990 தமிழ்நாடு திட்டங்கள் சரிங்களா. ஸோ இப்படி தான் இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நோட்ஸில் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் வந்து சாம்பிள் நான் காட்டணும் பாருங்க. இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது. ஸோ இதுலயே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த நோட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 94 கடைசியா இம்பாக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சின்ஸ் 1990. ஸோ இந்த டாபிக்ஸ்ல வந்து இந்த நோட்ஸ்ல வந்து கவர் ஆகியிருக்கும் சரிங்களா. ஸோ இப்படிதான் இருக்கும். இந்த நோட்ஸ் பிடிஎஃப் ஹரிசாண்டலா 2 காலம்ல கொடுத்துருக்கிறேன். நம்ம கிளாஸ்ல எடுத்த நோட்ஸை தான் இங்க வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பிரிண்ட் மெட்டீரியலா வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஸோ நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி படிக்க ஈஸியா இருக்கும். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், கிராம சபா, அதுக்கப்புறம் அர்பன் லோக்கல் பாடிஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நேச்சர், மெட்ராஸ் பிரசிடென்சி, இப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்கும். சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர், மேஜிஸ்ட்ரேட், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஆர்டிஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஸ்டேட் பாலிசி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வைஸ் தான் இருக்கும். கவர்னன்ஸ் அது. ஸோ கவர்னன்ஸில் முக்கியமான தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அதுக்கப்புறம் டிஎன்இஜிஏ, நேஷனல் மார்க்கெட்டு, டேக் டிவிஏ, டான்ஃபினெட்டு, ஸோ மற்ற ஐசிடி அகாடமி, எல்காட்டு, ஸ்டேட் வைட் ஏரியா நெட்ஒர்க்கு, டேட்டா சென்டர், தமிழ்நாடு டேட்டா சென்டர், இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து கவர்னன்ஸில் நமக்கு வந்து கவர் ஆகிருக்கு. இது அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்பெஷலைஸ் அண்டர்டேக்கிங்ஸில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு
கார்பரேஷன்ஸும் அதனுடைய டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நான் வந்து கிளாஸில் கொடுத்த நோட்ஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ தமிழ்நாடு அண்டர்டேக்கிங்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் அந்த 112 ஸ்கீம்ஸுமே வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக வந்து நம்ம அப்படியே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ் மெட்டீரியல். மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னா 32 பேஜ் இருக்கும் இங்கிலீஷ் மெட்டீரியல். சரிங்களா? 36 பேஜஸ் இருக்கும் இங்கிலீஷ். சரிங்களா? ஸோ கடைசியாக ஸ்கீம்ஸோட கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நோட்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து அப்படியே தான் இருக்கும். வாங்க. ஸோ சிலபஸ் அந்த இதுக்குள்ள கவரா கூட தலைப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்திலேருந்து நலத்திட்டங்கள் வரைக்கும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதே தான் நமக்கு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள், பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில், ஸோ அதெல்லாம் வந்து மாநில ஆணையம், கிராம சபை, உள்ளாட்சி அமைப்பு, தமிழ்நாடு நிர்வாகம், இயற்கை அமைப்பு, டிரான்ஸ்போர்ட், உங்கள் முக்கியமான தலைவர்களுடைய ஸ்கீம்ஸு இந்த மாதிரி தாங்க இருக்கும். பாருங்க, மாநில திட்டக்குழு, வருவாய் கோட்ட அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தாசில்தார், துணை தாசில்தார், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு பட்ஜெட்டு, அடுத்து மின்னாளுமை. தமிழ்ல கொடுத்தது அப்படியே தான் வந்து உங்களுக்கு இங்க இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்பதான் வந்து நோட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நிறுவனங்கள், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டக்கூடிய ஸ்கீம்ஸ். வந்து பிரிண்டபிள் மெட்டீரியல் தான் இது. இந்த தமிழ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 43 பேஜ் இருக்கும் தமிழ்ல இருக்க பிடிஎஃப். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷில் என்ன ஆர்டரும் அதே சேம் ஆர்டர் தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்கீம்ஸ், காலை உணவு திட்டம், இமைகள், அவங்க பாருங்க இமைகள், டிரான்ஸ்லேஷன், இந்த இல்லு வந்து இந்த இல்லு வரணும், ஆனால் இது இந்த இல்லு மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு தான் சொன்னால் கூகுள் டிரான்ஸ்லேட் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். அடுத்து வந்து தொல்குடி திட்டம், நீங்கள் நலமா, நீயா உனக்கு ராஜா, அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஊட்டச்சத்தை உறுதி செய். ஸோ எல்லாமே வந்து புல்லட் பாயிண்ட்ல கொடுத்துருக்குறது தான் பிரிண்ட் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா ஸ்கீம்ஸுமே நம்ம கிளாஸ்ல எடுத்த எல்லா ஸ்கீம்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருப்போம். பேர்களே ஏரி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து தமிழ் இங்கிலீஷ் தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு 2 மெட்டீரியலுமே அனுப்பிடுறோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் டீட்டெயில் வந்து ரொம்ப உங்களுக்கு போஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். யூபிஐ ஐடி வந்து நம்ம போஸ்ட்டில் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு மெயில் ஐடிக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து நான் மெயிலே ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? சரிங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் பார்க்கலாம்னா யூனிட் 4. ஸோ 2A மெயின்ஸுக்கான யூனிட் 4 வந்து தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ தமிழ்நாடு எக்கனாமி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம வேற ஒரு புது டாபிக்ல வந்து நம்ம பார்க்கலாங்க.